ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னு சொன்னா, நம்ம விஷால் பிரதருடைய தன்சிகாவுடைய மேரேஜ் பற்றி பேச போறோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து யோகிடாங்கிற ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தன்சிகா வந்து தன்னுடைய காதலையும் வெளிப்படுத்தி தன்னுடைய திருமண நாளையும் அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான சர்ப்ரைஸ். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுல வந்து விஷால் பிரதர் வந்து ஒரு வெக்கப்படுவாப்புல பாருங்க. உண்மையில செம்மையா இருந்துச்சு. ஒரு கியூட்டான ஒரு என்ன சொல்றது வரும் போல இருக்குதுல்ல, கரெக்டா பண்ணாப்புல. எனக்குலாம் சிரிப்பா அடக்க முடியல. என் வீட்டுல கலந்து சிரிக்குது. என்ன பேபி சொல்லிடலாமா அப்படி சொல்லும் போது பாத்துடா தலையை குடிச்சுக்கிட்டே பட்டே ஆட்டினது வந்து மடங்கிட்டான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தன்சிகா உண்மையிலே சொல்றேன், கொடுத்து வச்சவங்க தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிவு வந்து ஒரு லேட்டான முடிவு இருந்தாலும் ஒரு சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தன்சிகா விஷாலுக்கு வந்து ரஃபி தியேட்டர் சார்பா பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஏன்னா இதுல பண்ணதாங்க இருக்கும், யாரையும் குறை சொல்ல விரும்பல. முன்னாடி இப்படி இருந்தாரு, இப்ப வந்து பைல்வான் ரங்கநாதன் சொன்னாரு பாருங்க. தன்சிகா வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ், விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் இல்ல, தன்சிகா 4 5 எனக்கு தெரியாது அப்படின்னாப்புல. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைல்வான் சொல்றதெல்லாம் இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு காமெடியாவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ அது இல்லைங்க வாழ்க்கை. நீங்க யாரோட எப்படி இருந்தீங்கன்னா அலசி ஆரம்பிப்பாடி. கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த விஷால் எப்படி இருக்க போறாருங்கிறத மேட்ரு. உண்மையிலே சொல்றேன், ஒரு பொறுப்பான கணவரா இருப்பதுல எந்த சந்தேகமே இல்லை. உண்மையிலே சொல்றேன், பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாப்ல. தன்சிகா சொல்றாங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு ஹீரோ வந்ததெல்லாம் வந்து நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என்ன எதுவும் கேட்காம உள்ள வந்து எனக்கு சப்போர்ட்டிவா நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மட்டும் காதல் வந்துச்சா? கிடையாதுங்க. அதையும் மீறி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நடக்கும் போது தான் காதல் உருவாகும். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப்னு தான் சொல்லணும். நான் வேற வீட்டுக்கு போறதோ வேற ஒருத்தவங்க என் வீட்டுக்கு வரதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இந்த நட்பு வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். நட்பு வந்து காதலா மாறதுக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. நட்பா போகாம திடீர்னு காதலா மாறினா அந்த காதல் வந்து பயங்கரமா போகும். ஒரு நட்பு வந்து காதலா வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப வேலியபிளான இடமா இருக்கும். ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப பொருத்தமான இடமா இருக்கும். ரெண்டு பேருமே இன்டு லவ் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது உண்மையிலே சொல்றேன், பயங்கரமான நிர்வசன மூமெண்ட். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஷால் வந்து தன்னுடைய வாக்கை வந்து காப்பாத்திட்டாருன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. அது என்ன கேட்டா, நடிகர் சங்க கட்டடம், அந்த கட்டடம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் கல்யாணம் சொன்னாரு. அது ஒரு வேத வாக்காகி கடவுளை அவருடைய வாக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த தேதியும் வந்து அதே நடிகர் சங்க கட்டடத்துல வந்து அவருடைய கல்யாணம் நடக்க போது நினைச்சா உண்மையிலே சொல்ற பயங்கரம். ஒரு நட்பு வந்து அந்த மாதிரி எதிர்க்கீங்க. அந்த ஜெயம் ரவி, ஆர்யா, ஜீவா, ரமணா இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கேயோ போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு திருப்தியான முடிவு. யார் என்ன வேணாலும் சொல்லுங்க, விஷால் பக்கம் காத்தடிங்க. ஏன்னா அவர் நினைச்சது நடக்க முடியல. ஏன்னா இது வந்து முன்கூட்டியே பிளான் பண்ண திட்டமிடப்பட்ட செயல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஆட்டோமேட்டிக்கா கடவுளா அமைச்சு கொடுத்தது நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை வந்து செம்ம பிரகாசமா போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா ஜோதிகா பேர் தான் வந்து சினிமால வந்து ஒரு நல்ல பேரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குஷ்பு சுந்தர்சி சார், அவர் டைரக்டர், அதுக்கு முன்னாடி நடிகர் ஆனார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீக். ஜோதிகாவும் பீக்கா இருந்தாங்க, சூர்யா சாரும் பீக்கா இருந்தாங்க. அந்த இடத்துல கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ஒத்துமை, பயங்கர இது என்ன கிவ் அண்ட் டேக் மாதிரி எல்லாமே விட்டு கொடுத்து ஒரு அருமையான லைஃபை வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஃபேமிலிலையும் பார்த்தோன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தா இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா சூர்யா ஜோதிகாவை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரி லைஃப். ஸோ அதே போலதான் விஷாலும் தன்ஷிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இது. தன்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆரவாரம், ஒரு அமர்க்களம் இல்லாத ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை வந்து அவங்க செம்மையா பிளே பண்ணுவாங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்களுக்கு என்ன ரோலோ அதை தெளிவா பிளே பண்ணுவாங்க. ஒரு சரியான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உச்சத்தை தொடுவோம், அதை தொடுவோம், இதெல்லாம் இல்லாம எனக்கு என்ன ரோலை கொடுக்க போறேன் அந்த ரோலை நான் கிளீனா பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறேன் சொல்லிட்டு பண்ணாங்க. ரொம்ப அரக்க பறக்க ஓடி ஓடி ஒரு பாட்டுக்கு டான்ஸு, ஒரு குத்து டான்ஸு, ஒரு சீனு, இதெல்லாம் எதுவுமே பண்ணாம எனக்கு ஃபெமினிசம் பேசுற எந்த ரோலா இருந்தாலும் நான் தெளிவா பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணது வந்து உண்மையிலேயே சொல்றேன் பெரிய விஷயம். அதனால அவங்க ஆட்டிடியூட் வந்து உண்மையிலே கிரேட்டர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு ஆட்டிடியூட் கேள் மாதிரி இல்லை. ஸோ நைஸா வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. அவரோட அப்ரோச் நம்மள அவங்களுக்கும் ஒரு பெரிய லைஃப், விஷாலுக்கும் பெரிய டேர்னிங் பாயிண்டா தான் இருக்கும் இந்த மேரேஜ். சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையோடைய என்ன சொல்றது ஒரு இதுக்குள்ள வந்துட்டாப்ல. இனிமே வந்து பயங்கரமா இருப்பாரு. அவருடைய விஷால் வந்து மத்த நடிகர் மாதிரிலாம் கிடையாது. பேசும்போதே ஒரு தெளிவான ஒரு இதை பேசுவாப்ல. பாத்தீங்கன்னா இடையில ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூல வந்து பெரிய
ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பதிலாக வந்து அவர் தியேட்டருக்கு போனாரு அந்த மருந்து தேடி. மதகதராஜா மூலியமா அந்த ஆயின்மெண்ட்டும் அந்த இன்ஜெக்ஷனும் அந்த டேப்லெட்டும் கிடைச்சதுனால உயிர் வந்துச்சுதான் சொல்ல முடியும். ஒரு நடிகன் வந்து ஒரு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூல இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகாம ஒரு கியூர் ஆனார்னா அது விஷால் தான் சொல்ல முடியும். அதுக்கு காரணமே சுந்தர் சி சார் தான் சொல்ல முடியும். ஸோ 13 வருஷமா இருந்த எக்ஸ்பீரியான டேப்லெட் இருக்கு, அதையும் போட்டு ஹெல்த்தை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காப்ல. சான்ஸே இல்லைங்க. இந்த லக்கு வந்து எவனுக்குமே கிடைக்காது. ஸோ அந்த லக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது விஷால் சாருக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா லக்கி சாம் தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள்ல வந்து விஷால் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஆர்டிஸ்டாவும் சரி, ஒரு என்ன சொல்றது ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சரி, யாரையுமே வந்து இது பண்ண இடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மேட்ரு மிஸ்கினோட வந்துச்சு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா பாப்பாரு போயிடுச்சு. ஸோ இனிமே அந்த மாதிரி தப்ப வந்து மிஸ்கினும் பண்ண மாட்டாரு, விஷாலும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. துப்பறிவாளன் 2 வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரியல. ஒரு ஆஃப் ஷெட்யூல் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ண போறான்னு தெரியல. ஆனா இனிமே வந்து சரியான பொறுப்பா இருப்பாப்ல. ஏன்னா முன்னாடிலாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. மனைவிங்கிற ஒரு ஒரு பெரிய பவர் ஒன்று அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த பவருக்கு சினிமா தெரியும். ஸோ அதனால வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அட்ஜஸ்டபிளா வந்து லீட் பண்ணி ஃபேமிலி லைஃப்ல என்ட்ரான விஷாலுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்க சொல்லிக்கலாம். அதாவது வாழ்க்கையில 90 வருஷம் 100 வருஷம் வாழணுங்கிறத தாண்டி அந்த 90 வருஷம் 100 வருஷம் வாழ்றதுக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்காரர் வந்து 22 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண உங்களுக்கு தெரியும், யாருன்னு சொல்ல விரும்பல. ஸோ கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ஏஜ் பார்க்க போறோம். இப்போ கூட பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன ஏஜ் பார்த்து பண்ண போறாங்க? நம்ம வாழ்ற 20 வருஷமோ 10 வருஷமோ நம்ம அன்போட அரவணைப்போட வாழ்ந்தாவே போதும். ஏஜ் டசன்ட் மேட்டர்னு தான் நான் சொல்ல முடியும். ஷாய்ஷாவே ஆரியா எடுத்துங்க, எவ்வளவு தெரியுமா டிஃபரன்ஸ்? வெளியில தெரியாது எவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் தெரியுமா. ஆனா பாருங்க 2 பேரும் கியூட்டான கப்பல். ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம மனசு தாங்க. இப்ப தோனி வந்து பாத்தீங்கன்னா 44 வயசுல ஆடுறாரு அப்படின்னா என்ன விளையாடுறாராங்கிறதா பாப்பேன் ஒழிய இவர் வந்து நின்னா போதும் எல்லா க்ரௌடு கத்துங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. அவருக்கே தெரியும் எதுவோ ஏஜ் வந்து நம்பர்னு சொல்றாங்களே அதுதான் உண்மை. ஏஜ் நம்ம பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ விஷால் அவர்களோட இந்த உருவ தோற்றம் இப்போ முன்னாடி இருந்த ஒரு விஷால் மாதிரி இல்லை இல்லையா? இப்போ ரொம்ப மாதிரி வயசான மாதிரி ரொம்ப சோறு அடைஞ்ச மாதிரி கொஞ்சம் மாதிரி நல்லா பார்க்கும். அந்த ஒரு வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா. அதாவது நம்ம கல்யாணம்ங்கிறது வந்து இந்த இது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டெட்லைன்லாம் செட் பண்ணிட்டுலாம் ஓட முடியாது. ஏன்னா வாழ்க்கை கடைசி வரை நம்ம வாழணும். அதுக்கு வந்து நான் 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு இருக்குது. 22 வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், இது படிச்சிருக்கணும், இந்த கார் இருக்கணும், இந்த வசதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. 24 ஆனவன அதுல வந்து ஒரு 2 பாயிண்ட் குறைஞ்சிரும். அடுத்து 26 ஆனவன இன்னும் 2 பாயிண்ட் குறைஞ்சிரும். 28ல சொல்லுவான் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னாவே போதும், எந்த பொண்ணு கிடைச்சாலும் போதும், யாரையும் காமிச்சாவே போதும், நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இல்ல அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வந்து அந்த பார் லைனை வந்து செட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா போச்சு. கோவித் த ஃப்ளோன்னு சொல்லிட்டு போனாரு. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை தான் கிடைச்சது, மோசம்லாம் கிடையாது. ஒரு ஹோம்லி பொண்ணை எடுத்து வச்சுட்டு சினிமாவை பத்தி தெரியாத பொண்ணை எடுத்து வச்சுட்டு அவர் அவசரப்படுறத விட சினிமாவை பத்தி ரசிச்சது அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், ஃபிளாப் இருக்கும், ஹிட் இருக்கும், சூப்பர் ஹிட் இருக்கும், எல்லாத்தையும் ஜெயிச்சு வர்றாங்க இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, சந்தோஷம். இன்னொன்று வந்து இப்போ இவங்க 2 பேர் வந்து நல்லாதான் இருந்தாங்க. தனியா ஒரு லெட்டர் பாட்டு ஆடியன்ஸ் பண்ணிட்டு அரசோட பிரஸ் மீட் அப்போ அந்த இது பண்ணது அதை ப்ரொமோட் பண்றதுக்கு பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி. கண்டிப்பா சொல்றேன், ப்ரொமோட் பண்றதுக்கானே பண்ணல. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த யோயோட ஆடியோ லான்ச்சு என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? ஒரு மாசம் தள்ளி போட்டுட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சில கிசுகளை கசிய விட்டு விஷாலும் தன்ஷிகாவும் வந்து பார்க் ஷட்டனுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில தான் வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி கிசு உள்ள பறக்க விட்டுட்டு கிரிக்க விட்டுட்டு ஃபிளைட்ல பார்த்தோன்னா அர்மேனியாவுக்கு 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்க. அர்மேனியாவுக்கு விஷாலுக்கும் ஷூட் இல்ல, தன்ஷிகாவும் ஷூட் இல்ல, இதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை பூரா பண்ணிட்டு அப்ப வந்து ஆடியோ லான்ச்ல உட்காந்துருந்து நாங்க 2 பேரும் பண்ணோம்னு சொன்னா நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அதெல்லாம் பண்ணல. இது வந்து யதார்த்தமா நடந்த முடிவு. ஒரு பெரிய ஒரு பிரஸ் முன்னாடி சொல்லணும். அவங்க தனியா பிரஸ் முன்னாடி சொல்றத விட ஒரு படத்துக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சாய் தன்ஷிகாவா அல்லது என்ன இவங்களா அது என்னது விஷாலா, ரெண்டுமே இல்லை. அப்ப வந்து ப்ரொடியூசருக்கு தானே இது ஹெல்த்தியான விஷயம், வரவேற்கணும் தான் நான் சொல்றேன். ஆனா இதுல தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடையே தெறிக்க விட்டு என்ன சொல்றது தமிழ் ரசிகர்களையே தெறிக்க விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்புன்னு போயிடுச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா வந்து ஒரு சாதாரண பையன் எப்படி
இது பண்ணாமலே அதைத்தான் பண்ண விஷயம். அந்த மேடையில வந்து அவங்க 2 பேர் முட்டை கொடுத்துக்கிட்டது ரொம்ப ஒரு மாதிரி ஆரியா விஷால வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி குழந்தை மாதிரி நம்ம வச்சுப்பாங்க. இல்ல உண்மையா நான் சொல்றேன், அவருக்கு வந்து நோய் ஒண்ணு இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதை வந்து சீக்கிரம் குணமாகணும். அது வந்து உண்மைதானங்க. முதல்ல வந்து இவ்வளவு ஒரு மேடையில வந்து தன்னோட காதலையை வெளிப்படுத்தி தன்னுடைய மேரேஜ் டேட்டையும் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா பெண்களுடைய இது இல்லாம வந்து எதுவுமே நடக்காது. ஸோ அவங்க வந்து அந்த ஒத்துக்கிட்டு இந்த தேதியை நான் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும்ல. ஓகே, இல்ல முன்னாடியே திட்டமிடப்பட்டாருன்னா ஒரு மோதிரத்தை எடுத்து வந்துருக்கலாம், ஒரு இதை எடுத்துக்கலாம். அன்பை வெளிப்படுத்தும் போது அது தப்பே கிடையாது. ஏன் நம்ம மதராஜாவுடைய பிரஸ் மீட்லயே வந்து குஷ்புவை கட்டி அணைச்சு இது பண்ணதெல்லாம் வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துதா? அந்த டைம்ல தோன்றதா? அதை தப்பாலாம் நம்ம எடுக்க முடியாது. விஷாலுங்கும் போதே ஒரு செலிபிரிட்டி, தன்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா சாய் தன்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு செலிபிரிட்டி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.